நீர் வச்சு ஒரு பொரிச்சு பண்ணலாங்க. வானிலையில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் காஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக சீரகம் போடலாங்க. சீரகம் போட்ட பிறகு 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இது ஆப்ஷனல் தான். நான் ஒரே ஒரு ஸ்பூனு கடல மாவு போடுறேங்க. அது உங்கள் இஷ்டம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். போட்ட பிறகு நான் 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கினதை போடுறேங்க. போட்ட பிறகு நல்லா இது வெந்து வரணும். அது பாருங்கள், மேஷ் பண்ணி இது மாதிரி வரணும். அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகப்பொடி போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்குனாங்க. வதங்கின பிறகு இந்த பதத்துக்கு வரணுங்க. வந்த பிறகு அதில் ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்க வச்ச பிறகு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நான் 200 கிராம் பன்னீரை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். வந்த பிறகு நான் 200 கிராம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பன்னீர் ரொம்ப நேரம் வேகிறதில்ல, கொஞ்சம் நேரம் வெந்த உடனே அதில் நல்லா கொத்தமல்லி தழையை நல்லா போட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு சேவ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். சூப்பராக இருக்கும்.